கனமழை காரணமாக சென்னை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம். மீரான், எவ்வளவு தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன? மேலும் அங்கு மழையானது பெய்து கொண்டுதான் இருக்கிறதா? விவரங்கள். வணக்கம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைதலையொட்டி வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதுமாக கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக முக்கிய சாலைகளில் தற்பொழுது போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை, அதே போல பல்லாவரம் ரேடியல் சாலையிலிருந்து ஜிஎஸ்டி சாலை வரும் பகுதி, அந்த பகுதியில் கடுமையான ஒரு போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இதே போல சேலையூர் வேளச்சேரி சாலை பகுதியில் கடுமையான ஒரு போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. மழை காரணமாக பல்வேறு இடங்களில் சாலையோரங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக வாகனங்கள் ஊர்ந்து செல்வதாலும் ஏராளமான இருசக்கர வாகனத்தில் வருவர்கள் சாலையோரம் அந்த வாகனங்களை நிறுத்திவிட்டு மழைக்காக ஒதுங்கி நிற்பதன் காரணமாகவும் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமாக ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது நீடிக்கிறது. பல்வேறு இடங்களில் சாலையோரங்களில் மழைநீரானது தேங்கியிருக்கிறது. குறிப்பாக வேளச்சேரி சாலை சேலையூர் பகுதியில் பல்வேறு இடங்களில் சாலை பணிகள் நடைபெற்ற இடங்களில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக அந்த சாலை பகுதி முழுவதுமாக ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இதே போல தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை பகுதியில் தாம்பரம் பேருந்து நிலையம் பகுதியில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. 2 மணி நேரத்துக்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் முடிச்சூர் சாலை பகுதியில் உட்பட பல்வேறு சாலைகளில் தற்போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் மழை விட்டு பெய்து வருவதன் காரணமாக கடுமையான சிரமத்திற்கிடையே வாகன ஓட்டிகள் சாலைகளில் பயணம் செய்யும் காட்சிகளை தான் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மீரா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.